பண்றீங்க? பெயிண்ட் ஒர்க் வேலை நடந்துட்டு இருக்கு பொங்கலுக்கு. சாப்பிட்டேன் இட்லி அக்கா. நாங்க தோசை சாப்பிட்டோம். ஓகே ஓகே. இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வந்து பாருங்க. காலையில இருந்து வாசல்ல ஏகப்பட்டது அள்ளி போட்டிருக்கோம். மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்கோம். இங்கே வந்து பொங்க வைக்கிறதுக்காக சிமெண்ட் தர மாதிரி ஒரு சின்ன தர இது வரைக்கும் இவ்வளோக்கு போட்டுட்டு, மேடும் பள்ளம் வந்துடுங்க, கல்லாக இருக்கா, இது எத்தி விட்டுரும். அதுக்காக சிமெண்ட் தர போடுறதுக்காக மண் அள்ளி கொண்டு வந்து மணல் அள்ளி கொண்டு வந்து வாசலில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு, இந்த ஃபுல்லாங்க பாருங்க எவ்வளோ மண் கிடக்குறாங்க, இதெல்லாம் சரி பண்ணி ஒரு தளம் போடணும். தளம் போட்டு இல்லை கோலம் போட்டு நீங்கள் லைவில் இருங்கக்கா. ஐயோ சாரி, நான் அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படி எப்படியே இருக்கேன். அதனால தான் லைவில் நான் இன்றைக்கி வரல. அதனால் வேலைகளை லைவில் போடுவோம்னு போட்டேன். நான் சாயந்தரம் லைவில் கண்டிப்பாக வரேன். சாயந்தரம் வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் லைவில் வரேன். இந்த மண்ணள்ளி கொண்டு வந்து போட்டிருக்கோம். மண்வெட்டி நாங்கள் இங்கே தான் மண் அள்ளணும். ஹாய் அக்கா, ஹாய் ஹாய். இங்கே தான் நாங்கள் மண் அள்ளணும். இன்னும் அள்ளணும், நிறைய அள்ளணும். ஒரு வாளி வச்சு ஏகப்பட்ட மண் அள்ளணும். ஒரு 10-20 வாளிக்கிட்ட மண் அள்ளுனா தான் அங்கே போட முடியும். அதுக்காக தான் சரி, இங்கே மண்வெட்டி ரோட்டுக்கிட்ட கிடக்கு, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மண்வெட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. இங்கே வாசல்லாம் இன்னைக்கு காலைல தான் பெயிண்ட் ஒர்க் பண்ணோம். பளிச்சுன்னு இருக்கு. இது எங்கள் சொந்த வீடெல்லாம் கிடையாது. இது எங்கள் சொந்த வீடு கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹாய், எங்கள் சொந்த வீடு கிடையாது. நாங்கள் இங்கே வந்து சும்மா தோப்பில் காவலுக்கு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதா. வீடெல்லாம் கொஞ்சம் இந்த ஏற்கனவே இருந்தப்போ கொஞ்சம் வீடு அழுக்காக தான் இருந்துச்சு நாங்கள் வந்த புதுசில். அதனால் இந்த வாட்டி நாங்களே ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் வாங்கி நாங்களே வீட்டுக்குள்ளெல்லாம் அடிச்சுட்டு வெளியிலேயே அடிச்சிட்டோம். வணக்கம் நேசமணி. வணக்கம் அண்ணா. ஹலோ ஹலோ. யூஆர் ஃப்ரம். இந்த சைட்லாம் நாங்கள் அடிக்கலை, முன்னாடி மட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் 2 இடத்துக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர்க்கா. ஓகே ஓகேண்ணா. சாப்பிட்டாச்சா? காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சா? தேங்க்யூ. அதனால் நாங்களாம் கை காசு செலவு பண்ணி தான் நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதில் வேறு 2 நாளாக வேலை பார்த்தது தண்ணியிலே நின்று ஒர்க்கு பார்த்ததுனால சளி வேற பிடிச்சிட்டு, எப்போ பார்த்தாலும் எனக்கு தீபாவளி அடுத்து பொங்கல் ஏதாவது நல்ல நாள் வரும்போது எனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பசங்க